இந்த வீடியோ பார்க்க நேரம் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி கிளாஸ்லேயும் நேற்று பார்த்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு. நம்ம இருந்தது பார்த்தீங்கன்னா அனலாகி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அனலாகி ஆர் அனலாஜி, ஓகே. அப்புறம் இது லெட்டர் வேர்டு எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. அப்புறம் வந்து சீரியஸ், லெட்டர் சீரியஸ், நம்பர் சீரியஸ், அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் லாஜிக்ஸுங்க, லாஜிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஓகேங்களா. அப்புறம் இந்த ஸ்கொயரு, க்யூப்பு இதெல்லாம் வந்து 1 to 20 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. 30 வரைக்கும் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. 1 to 30 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வேறு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன், எஸ், டைரக்ஷன் பேஸ்டாகவும் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் பக்கமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது தெரிஞ்சாலே போதுமானது. அடுத்து வரப்போகிற எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமில் உங்களுக்கு அந்த 50 கொஷின்ஸில் உங்களால் இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 30 கொஷின்ஸ் சால்வ் பண்ணிட முடியும். இன்னும் இருக்குது, ஓகே. நம்ம இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 கொஷின்ஸ். 35 to 40 கொஷின்ஸில் உறுதியாக என்ன செய்யணும், நீங்கள் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இந்த போர்ஷனில் கோர் போர்ஷனில் எப்படியும் 80 to 90 போடணும். போட்டுடலாம், போட முடியாமல் இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். இது எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், பேப்பர் 1 கிளியர் பண்ணிடலாம். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கோர் மட்டும்தான் இருக்க போகுது. நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம், ஓகேங்களா. சார் ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும். அது ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா. அது வந்து முழுக்க தியரிட்டிக்கலாக இருக்க போகுது, பயங்கர தியரிட்டிக்கலாக இருக்கும். ரொம்ப ஒன்லைனில் தான் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம வந்து பின்னாடி நான் கைட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட் வச்சு அவங்க ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம், வீடியோ பண்ணலாம். ஏன்னா அவங்க இதை பற்றி பேசணும்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகே. ரைட், இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்குறாங்க? In the following question, select the related word pair from the given alternatives. Car, tire. House, room. Labor, salary. Camera, photo. House, people. House, people வாய்ப்பு இல்லை. கேமரா ஃபோட்டோவும் அது ஒரு இது தான். லேபர் சேலரியும் ஒரு இது கிடையாது. ஹவுஸ், ரூம். ஹவுஸில் தான் ரூம் இருக்கும். காரில் எப்படி டயர் இருக்குமோ அதே மாதிரி ஹவுஸில் வந்துட்டு ரூம்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர், ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2, ஓகே. இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, இந்த வர இந்த மாதிரி இருக்கும், ஓகே. ரைட், கொஸ்டின் நம்பர் 2, ரைட். இதில் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஒரு ஃபிகர், ஓகே. ட்ரையாங்கிள் ஃபிகர். கார் என்ன? கார் ஒரு வெஹிக்கிள், கரெக்டுங்களா. பாருங்கள், காருக்கு வெஹிக்கிள் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. சீட்டு, ரோடு, ஒயிட் இல்லை. ஒயிட்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. கார் ஒரு வெஹிக்கிள், ஓகேங்களா. ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். 2 கொஷின் ஆகிடுச்சு. 3rd கொஷின் பாருங்கள். ஹாருக்கு வந்து மினிட்டு, கிலோமீட்டர்னு என்ன, மீட்ரு, அவ்வளோதான். பாருங்கள், கிராமாக வரும், இல்லை லிட்டராக வரும், வெயிட்டாக வரும், இல்லை மீட்ரு தான். ஸோ கொஷின் நம்பர் 3. இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் வந்து டக்குன்னு போடணும். ஆனால் நிறைய நேரங்கள் இதுக்கு ஐடியா கிடைக்காது. இதுக்கு ஒரே வழி ப்ராக்டிஸ் மட்டும்தான். ப்ராக்டிஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. எக்ஸாம் ஹாலில் என்ன கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, என்னன்னாலும் கேட்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மார்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 40ல் வந்து நான் 35 to 40 சொல்கிறேன், ஓகேங்களா. ஆனால் அவங்களுக்கு இதில் மார்க் போயிடக்கூடாது. எதில் மார்க் போயிடக்கூடாது? இதில் மார்க் போயிருச்சுன்னா நான் கோச்சுப்போங்க, கண்டிப்பாக நான் வருத்தப்படுவேன். இதில் மார்க் போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலாஜி பேஸ் பண்ண கொஷின். இது ரொம்ப ஈஸிங்க. என்ன கேட்டிங்கன்னா இது கூட வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஒர்த்து, ஓகே. ரைட், பாருங்கள். கொஷின் நம்பர் 4 நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. உங்களுக்கு ஏல இருந்து இசட் வரைக்கும் ஒரு நம்பர் தெரியணும், ஓகேங்களா. FRIL, ஓகே. OLUI, ஓகேங்களா. ரைட், ஃபஸ்ட் இதனுடைய லாஜிக் கண்டுபிடிங்க வாங்க. F6, R18, I9, L12, O15, L12, U19, I9, ஓகேங்களா. லாஜிக் கண்டுபிடிங்க வாங்க. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லாஜிக் தெரியணும். 6 இருக்குது, ப்ளஸ் 9 போல்டா 15 வரும். 18 மைனஸில் வருது, 9 + 10 போடணும். 12, 9. அப்போது ஸ்டேட் வந்து ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், கிராஸில் ட்ரை பண்ணலாம் வாங்க. கிராஸில் பாருங்கள், +6 -3 +1 இன்னும் +3 வருது, இல்லை
ரெண்டுமே ஒரே வடிவாக இருக்குது. ஸோ இதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போது 1ஐயும் 3ஐயும் பாருங்களேன். 6 19 இருக்குது. ஓகே 6 19 9 15 18 9 12 12 வாய்ப்பு இல்லை. 1 4ஐயும் பாருங்கள். FI 6 + 3 9 12 + 3 15 வெயிட் 6 + 3 19 12 + 3 15 ஓகேவா. 18 + 1 8 R 18 தானே. P16 PQR ரைட்டு தான். FRIL OLU ஓகே. வெயிட் நான் வந்து முதல்ல கொஷின் கரெக்டாக செக் பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ரைட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. FRIL OLUI கரெக்டு தான். TRAM கரெக்டு தான். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ஓ சாரி U19 இல்லை, U21. நான் S19 யா U21ங்க. ஐயோ சாரி. அது ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கொஷின் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா கொஷின் கரெக்டாக தான் இருக்குது. U21. அப்போ பாருங்கள் 18 + 3 9 யா ஒர்க்காது பாருங்கள். எப்படி இது ரெண்டும் +3 இது ரெண்டும் +3 அப்புறம் இது ரெண்டும் +3 இது ரெண்டும் +3. இதான் லாஜிக் ஓகேங்களா. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். அப்போ அதே லாஜிக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு அப்ளை பண்ணணும். சார் என்ன சார் இப்படிலாமா கொஸ்டின் வரும்? ஆமாம், அப்படி தான் கொஸ்டின் வரும். எதிர்பாராதது எதிர்பாருங்கள், அதுதான் SSC ஓகேங்களா. SSC வந்து ஜோக் கிடையாதுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். SSC ஒரு டஃப்பான எக்ஸாம். பட் என்ன வெளியேருந்து பார்க்கும்போது என்ன ஒரு வெளியே எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். டைமிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 13 + 3 எல்லாமே 3 3 3ன்னு போடணும். 13 + 3 என்ன 16 P. 20 + 3 என்ன வரும் 23. 23னா W ரைட்டுங்க. பாருங்கள் PW இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் A இல்லை, ஆப்ஷன் A கன்ஃபார்ம். ஆப்ஷன் Dயும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இடையில உள்ள கண்டுபிடிச்சு தான் ஆகணும். 18 + 3 என்ன வரும்? 18 + 3 21. 21ங்கிறது என்ன? U. 1 + 3 என்ன வரும்? 4. D. PDUW. ஆப்ஷன் D தான் எக்ஸாக்ட்லி கரெக்டான ஆன்சர் ஓகேவா. இந்த சம்மில் பாருங்கள் வச்சுட்டாங்க பாருங்கள், நல்ல கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி என்ன செய்யுங்க, நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு லெட்டராக பாருங்கள், அப்புறம் வந்துட்டு செகண்டு தேர்ட் இந்த மாதிரி பாருங்கள், அப்புறம் தேர்ட் பாருங்கள், அப்புறம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அந்த மாதிரி செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 4 கொஸ்டினா. இப்போ 5வது கொஸ்டின். ரைட், 5வது கொஸ்டின். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஒரு அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு தெரில. கொஸ்டின் நம்பர் 5. சில கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ராக் VSGO ரைட். ராக் என்ன? R18 O15 C3 K11 V22 S19 G7 O15 ஓகேங்களா. ஃபஸ்ட் இந்த லாஜிக் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எப்போவுமே வந்து ஸ்டேட் லெட்டரே பாருங்கள். +4 போட்டால் 22. முதல்ல வந்து அவசரப்பட வேண்டாம், செக் பண்ணுவாங்க. 18 + 4 22, 15 + 4 19, 3 + 4 7, 11 + 4 எஸ் கரெக்ட். ஓகே, +4 +4 +4 +4 லாஜிக் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சம்மு. அப்போ ஈஸியாக பெல்ட்டுக்கு ஃபைன் பண்ணிடலாமா? BELT பெல்ட் என்ன வரும்? B2 E5 L12 T20 எல்லாத்துக்கும் +4 போடுங்க. +4 +4 +4 +4 ஓகேங்களா. அப்போ என்ன வரும் ஆன்சரு? 2 + 4 6. 6னா என்ன? F6. 5 + 4 9 I9. 12 + 4 16 P. 20 + 4 24 X. FIPX இருக்கா? எஸ், ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ரைட்டு, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள். F I இங்கே 2 ஆப்ஷனுமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் எந்த என்ன செய்ய முடியாதுன்னா ஃபஸ்ட் லெட்டர் போட்டு பார்க்க முடியாது. செகண்ட் லெட்டர் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், கன்ஃபார்மே பண்ண முடியும். பாருங்கள் சில கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்கன்னு.
ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 அகைன் ஒரு சேஃப் ஜோன் கொஸ்டின் இது. இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், சேஃப் ஜோன் கொஸ்டின் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இதில் கொஸ்டின் கேட்டினா நீங்கள் என்னுடைய வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணினாலே போதுமானது, தாராளமாக சால்வ் பண்ணிடலாம். என்ன எல்எஸ் ஹச்ஓ L12 S19 H8 O15. ஓகே பாருங்கள், 12 -4 போட்டால் 8, 19 -4, ஆமாம் பாருங்கள் -4 அதே TQ T20 Q17 -4 அப்போ என்ன வரும்? 16னா P, 13னா M. PM இருக்கா? இருக்கு ஆப்ஷன். சாரி, இதில் தான் ஆன்சர். ஓகேவா, கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே, இதுதான் ஆன்சர், பார்த்துக்கோங்க. ரைட், இதில் ACBDன்னு இருக்குது. ஓகேங்களா, இது PM தான் கரெக்டான ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின் என்ன? கொஸ்டின் நம்பர் 7 சால்வ் பண்ணலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்குறாங்க? இந்த ஃபாலோவிங் கொஸ்டின் ரிலேட்டட் நம்பர் கேட்குறாங்க. ஓகே, 12, 15, 12, 50, 18 என்ன கேட்குறாங்க? 1250 இல்லை, இது வந்து சம்மில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து 1260. ஓகேங்களா, இது 1260. என்ன 1250னாலும் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. 1250ஆகவே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுவாங்க, 1250க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் தேடின வரைக்கும் பெருசாக எனக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கல. 1250ன்னு வைங்களேன், 12 × 5 என்ன வரும்? 60 -10 என்ன வரும்? 50 வருதா? அதே மாதிரி 18 வந்து அப்போ என்ன வரும்னு கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 18 × 5 என்ன வரும்? 30 remaining 3 80 -10 என்ன வருது? 70. ஸோ 70 இதான் வந்து ஆன்சர். இது ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்கேன், என்ன லாஜிக் போட்டிருக்கேன்? இது 2 லாஜிக்குமே ஆன்சர் வரும். இது கொடுக்கப்பட்ட 50 இருந்துச்சுன்னா ஆன்சருக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, என்னது இது எப்படி வந்துச்சு? 12 × 12 5 are 60 மைனஸ் என்ன 5 × 2 அல்லது 10. ஓகே, அப்போ இங்கே அதே மாதிரி 18 × 5 80 -10 போட்டால் எனக்கு என்ன வருது? 70 வருது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ இதுதான் ஆன்சர் ஆகலாங்கிறது கெஸ். ஓகேங்களா, சில கொஸ்டின் அப்படி தாங்க ஆன்சர் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. கொஸ்டின் நம்பர் 8 அது சில ஆகில் வந்து ஆன்சர் கொடுத்துட்றாங்க, மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க, பெனிஃபிட் ஆளுங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், 11 121 15 என்ன வரும்? சிம்பிள். நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஸ்கொயர்லாம் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 15 ஸ்கொயர் பண்ணால் 225 இருக்கா பாருங்க, ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே அப்படி ஆன்சர் போட்டு வச்சு பாருங்கள். உட்காந்து 11 ஸ்கொயர் அதெல்லாம் போட்டுக்க வேண்டாம், டைம் வேஸ்ட். அடுத்த கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 9. எல்லாங்களும் இப்படி தான் கடன்னு போட்டு போய்கிட்டே இருக்கணும். 49 56 81 என்ன? 49 56. ஓகே, 81 என்ன? 7 7s are 45 49, 7 8s are 56. ஓகேங்களா, அப்போது எப்படி நடந்திருக்குன்னா இப்படி நடந்திருக்கலாம். நான் கெஸ் பண்ணுறேன் எப்படி நடந்திருக்கு. 7 7s are அது வந்து என்ன மாறிடுச்சு? 7 + 1 இருந்திருக்கு, 7 × 8 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கலாம். இது 9 9s are இருக்குது. ஓகே, அப்போ இது என்ன வந்திருக்கணும்? 9 × 9 + 1 பார்ப்போம். 9 × 10 என்ன வரும்? 90. 90 ஆப்ஷனில் இருக்கா? 90 ஆப்ஷனில் இருந்தால் இது கரெக்டான மெத்தட். தப்பு சொதப்பிச்சு இல்லைங்க, அப்போ ஏதோ சின்னதாக இருக்குது. இல்லை, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதை நான் வந்து அப்படியே கிராஸ் தப்பு, இது இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, என்னடான்னு பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக, இதுவுமே நல்ல லாஜிக் தாங்க. இந்த மாதிரிலாம் லாஜிக் எதிர்பார்க்கலாம். அப்போ 49 56க்கு வேறு ஏதோ லாஜிக் இருக்குவாங்க பார்ப்போம். 49 56 81 நான் அடிஷன் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். 49 + 7 தானே, +7 வந்து 56. ஓகே, அதே மாதிரி 81 + 7 88. இது ஆப்ஷனில் இருக்கா? இருக்குங்க, ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க அப்பப்போ பல்ப் வாங்கிடுறேன். அதாவது +7 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த லாஜிக் தப்பாசாங்க என்ன? இந்த லாஜிக் தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, சொல்ல முடியாது. ஓகேங்களா, லாஜிக் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? சம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு சால்வ் பண்ணக்கூடாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். 10th கொஸ்டின். இன் தி ஃபாலோவிங் ஆட் கேட்குறாங்க. ஆட் வேர்ட். ஓகே, ஆட் வேர்ட் ஜாலியாக இருக்க போது வாங்க. ஆட் வேர்ட் கேட்குறாங்க. ரைட்டா, என்ன? ஹேண்டு, லங்ஸு, லெக்ஸு, இயர். லங்ஸு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பாருங்கள்.
லங்ஸ் வெளியே தானே இருக்கும் சார், லங்ஸ் உள்ளே இருக்கும் கரெக்டுங்களா? பாடி ஆர்கன், லங்ஸுமே பாடி ஆர்கன் தான். ஆனால் கை, கால், காதுலாம் வெளியே நமக்கு தெரியும், லங்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. 11 சார் ஸ்கேன் பண்ணால் தெரியும், ஸ்கேன் பண்ணணும்ல. இதுவும் என்ன கொஷின்? ஆட் வேர்ட். லிசார்டு, ஓகே. ஸ்னேக், ரேபிட், crocodile. லிசார்டு, ஸ்னேக்கு, crocodile இதெல்லாம் வந்து ரெப்டைல்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து ரேபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா பாலூட்டி. பாலூட்டினா மம்மல்ஸ், எஸ் மம்மல்ஸ். ஸோ இதில் வந்து இது மட்டும்தான் வந்து ஆடு, மற்ற எல்லாமே என்ன ரெப்டைல்ஸ், ஓகேங்களா? ஊர்வன பரப்பனமாங்கள தமிழில், அதே அந்த கான்செப்ட் தான் இது. வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே, எத்தனை குடிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த ஆட் வேர்டு பாருங்கள். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 10 செகண்டே போதும், கரெக்டாக 10 செகண்டே அதிகம் தான். உங்களுக்கு அந்த 10 செகண்டுக்குள்ளே யோசிக்க முடியும், அந்த கொஸ்டின்லாம் தூக்கி போட்டு ஓடிடுங்க, ஓகேங்களா? உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரல் நாலேஜ் பேஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அது, ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்கள். காரு, ட்ரக்கு, பஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட். ஆமாம், டிரான்ஸ்போர்ட்டு சம்மந்தமே இல்லாமல், அது ஒரு சர்வீஸ், அது ஏன் சம்மந்தம் இல்லாமல் அங்கே இருக்குது? இதுதான் அப்போ வந்து ஆன்சர். அடுத்த ஆட்வேர்ட், சாரி, அடுத்த ஆட்வேர்ட் பார்க்கலாம் வாங்க. ஆடு லெட்டர்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இது எத்தனை? கொஸ்டின் நம்பர் 12. இது கொஸ்டின் நம்பர் 13. இது கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 13 சால்வ் பண்ணுவோமா? என்ன? ஆப்ஷன் ஏ IFC 3 லெட்டர் இது, ஓகேங்களா? LIF SPM. சார் நான் ஷார்ட்கட்லாம் படிச்சிருக்கேன் சார். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா ஷார்ட்கட்டுக்கு போங்க. எடுத்தோடனே வந்து ஷார்ட்கட்டுக்குள்ளே போகாதீங்க. நல்ல பேசிக்ஸை படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்புறம் ஷார்ட்கட்டு ஒரு மேட்ரே கிடையாது. L12 I9 F6 S19 P16 M13 G7 D4 Z26, ஓகேங்களா? பாருங்கள், ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், -3, இங்கேயும் -3 காமன், ஓகே. அப்போ இங்கேயும் -3 காமனாக இருக்குது, இங்கேயும் -3 காமனாக இருக்குது, இங்கேயும் -3 காமனாக இருக்குது, இங்கேயும் -3 காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் இருக்க முடியும், -3 காமன். இங்கே பாருங்கள் -4, ஓ மை காட். அப்போது இதுதான் என்ன? ஆட் வேர்டு. இதுதான் ஆட் லெட்டர், GDZ அப்படிங்கிறது தான் என்ன? ஆட் லெட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்த பேஜ். ரைட்டு, அகெயின் ஒரு ஆட் லெட்டர் கேட்குறாங்க, 2 லெட்டர், ஓகே. 2 லெட்டருக்கு ஆட் லெட்டர் கேட்குறாங்க. பார்ப்போம் இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இது எத்தனாவது கொஷின்? இது எத்தனாவது கொஷின்? இது 14வது கொஷின். கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14 என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். LO HS IR CY. ரைட்டு, சால்வ் பண்ணலாமா? வாங்க. எல் என்ன? L12 O15 H8 S19 I9 R18 C3 Y25, ஓகேங்களா? இது காமன் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து +3 காமனாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா, ஏதோ சம்பவம் இருக்குது போல். +3 காமனாக இருக்குது. இங்கே +11, இங்கே +9 இருக்குது, இங்கே +22 இருக்குது. இல்லை, இது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ரைட்டு, அப்போ இந்த லாஜிக் வந்து இங்கே ஒர்க் ஆகலை. அப்போ வேறு ஏதோ ஒன்று இருக்குது, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் போல் தெரியுது. ரைட்டு, பார்ப்போம். வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்களேன். ப்ரைம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 12 15 8 19 9 18 3 25. இல்லையா? அதுவும் வாய்ப்பு இல்லை. வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? ப்ரைம் நம்பர்னால் பேரே ப்ரைம் நம்பராக இருக்கணும். இதில் வந்து பாருங்கள், இந்த பேர் 19 வந்து ப்ரைம் நம்பர் வச்சுக்கலாம். 8 இருக்குது. அப்போ எப்படி ப்ரைம் நம்பர்? பேர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். பேர் ப்ரைம் நம்பராக இல்லை. அடுத்தது என்ன வழி? ஓகே, அடுத்தது ஒரு வழி சொல்கிறேன். கொடுக்கப்பட்ட அந்த நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 27 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 28. அப்போது ஆப்ஷன் டி, ஓகேங்களா? இப்படி எனக்கு ஆன்சரில் என்ன சார் பண்ணுறது? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணி எது வந்து ஒத்து போகுதுன்னு பாருங்கள். எது ஒத்து போகுதோ அது மாதிரி பண்ணுங்கள், ஓகேங்களா?
இந்த மாதிரி கேஸ் நான் சொல்கிறேன்லங்க, இந்த கொஷின்லாம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது ஓகேங்களா. லாஜிக் தான் இது முழுக்க முழுக்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஷார்ப்பாக இருக்கணும் ஓகேங்களா. கொஷின் நம்பர் 15 பாருங்கள், கொஞ்சம் பெரிய கொஷின் இது. கொஷின் நம்பர் 15 என்ன கேட்டிருக்காங்க, என்ன பண்ண போகிறோமோ பார்ப்போம் வாங்க. XSNI இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த மாதிரி எழுதாமல் கூட என்ன செய்யுங்க, டேரெக்டாக லெட்டர் நம்பர் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் என்னன்னு இருக்கா, எக்ஸ் என்ன 24, எஸ் என்ன 19, என் என்ன 14, ஐ என்ன 9. அடுத்தது என்ன, ஓ 15, J11, J11 10, J10 சாரி, J10, E5, Y25. அடுத்தது U 21, P16, K11 தானே, ஆமாம், F6. அடுத்தது E5, Z26, U21, P16 ஓகேங்களா. அவங்களோட தான் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. பூத்தக்கவனிங்க என்ன வரும், -5 இங்கே -5, இங்கேயும் -5 தான். ஓகே, அப்போ -5 தான் காமன் லாஜிக்காக இருக்கணும். பாருங்கள் -5 இருக்குது, இங்கேயும் -5 இருக்குது. இங்கே -5 இல்லை -6. இது பார்ப்போம் முதல்ல எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணும். -5ங்க ரைட். அப்போது இதான் -5 எஸ் -5. அப்போது இது மட்டும்தான் தப்பாக இருக்குது, இது மட்டும்தான் நமக்கு ஆடு. இதுதான் ஆட் லெட்டர். அப்போ என்ன ஆகுது, OJEY. இதுதான் வந்து சார் என்ன சார் நம்பர் போட்டிங்க, அதான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து லெட்டரை போட்டு அதுக்கு மேலே நம்பர் போகிற அளவுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்தது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் அப்போது அடுத்தடுத்து எனக்கு ஷார்ட்கட் சொல்லி தருவீங்களாம் கேட்காதீங்க. ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், நாட் ஃபார் என்ன பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ஷார்ட்கட்ஸ் பற்றி யோசிக்கலாம். எடுப்புலையே நான் ஷார்ட்கட் தான் போடுவேன்னு போனீங்கன்னா கஷ்டம். ஓகே, ஷார்ட்கட் நாட் ஃபார் பிகினர்ஸ், ஷார்ட்கட் ஒன்லி ஃபார் யாருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் தான் என்ன செய்வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு தான் ஸ்மார்ட் வே தெரியும் ஓகேங்களா. இங்கே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சுட்டு ஒரு சில பேர் பொய்யா அவங்கக்கிட்ட வந்து ஸ்மார்ட் வேலை நான் ஜெயிச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்பாதீங்க தயவு செஞ்சு. நம்ம எக்ஸாம்ஸை கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ண எல்லாரையும் பாருங்கள், காமனாக எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் என்ன, நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ஃபஸ்ட் நம்ம நவீன் சார் இன்ட்ராக்ட் பண்ணோம் பாருங்கள். மோர் தேன் 3 years, 3 to 4 years எவ்வளோன்னு தெரில, 4+ years அவங்க படிச்சிருப்பாங்க குறைஞ்சது. 31 போஸ்டிங் வாங்குறாங்க. நம்ம செல்வர் சார் எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ வருஷம் படித்தாங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம பிந்து மேம் எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ வருஷம் படித்தாங்க. அருண் சார் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், சீக்கிரமே வரும். ரிசானா மேம் இன்ட்ராக்ட் பண்ணி யூடியூப்லேயே வீடியோ போட்டிருக்கோம், அவங்களும் பாருங்கள் எத்தனை வருஷம் படித்தாங்கன்னு. அப்புறம் வந்து நம்ம ரம்யா மேம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களும் பாருங்கள் எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்கன்னு. அப்புறம் நம்ம நந்தினி மேம் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நந்தினி மேமாக இருக்கலாம், விஜய் மேமாக இருக்கலாம், அப்புறம் நம்ம கண்ணன் ராஜேஷ் கண்ணன் சாராக இருக்கலாம் என்ன. அப்புறம் நம்ம இதாக டக்குன்னு கவிப்ரியா மேமாக, கவிமணி மேமாக இருக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 years 3 years. சார் அப்போ நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு அவ்வளோ ஆகுமா? இங்கே பாருங்கள், லிசன். அவங்களுக்கு ஆனதுக்கான காரணம் கோவிட் டைமில் அவங்க ஆரம்பித்தாங்க, கொரோனானால தள்ளி போச்சு, அது வேறு கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு மினிமம் 8 months ப்ரிப்பரேஷனுங்கிறது மஸ்ட்டு. இங்கே நிறைய பேர் 1 மாதம் நான் படித்து கிளியர் பண்ணுவேன், 2 மாதம் நான் படித்து கிளியர் பண்ணுவேன். அது என்னங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது மட்டும் ரஷ் பண்ணுறீங்க. வந்து 2 மாதம் கோர்ஸ் கொடுங்க, எனக்கு 3 மாதம் கோர்ஸ் கொடுங்க, நான் தரமாட்டேங்க. அப்படி சம்பாதிக்கணும்லாம் எனக்கு இல்லைங்க. அதெல்லாம் வந்து எத்திக்ஸ் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும். மற்றவங்க பண்ணுறாங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அதில் கமெண்ட் சொல்ல விரும்பலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months இருக்குது, 8 months இருக்குன்னா கோர்ஸ் கொடுக்குறோம், அதை பார்த்து படித்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபைன். ஓகே, அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சார், 500 வேக்கன்சி சார், 600 வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சி வந்துட்டு போட்டுங்க, அது பல வருஷமாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் படிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, 3 மாதம் எப்படி கிளியர் பண்ண முடியும் சார்? நான் 3 மாதம் கிளியர் பண்ணி காட்டுவேன் சார். இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களோட போட்டி போட வரலாங்க. ரியாலிட்டியில் பாருங்கள், 3 months அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி கவர் பண்ணுவீங்க? ஜிஎஸ் படிக்க வேண்டியிருக்க, கோர் அவ்வளோ படிக்கணுமே, நீங்கள் கிளியர் பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்ல. ஒரு நீங்கள் காலேஜ் படிக்கும்போது டாப்பராக இருந்தீங்கன்னு வைங்களேன், கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 3 மாதம் கிளியர் பண்ணவே முடியாதுன்னு ஜேஎஸ்எம் சர்பிள் சொல்கிறாரு அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து இங்கே குறிப்பிட்ட சில சூப்பர் பர்சனாலிட்டி பற்றிலாம் அங்கே பேச முடியாது ஓகேங்களா. லாஜிக்கலாக என்ன நடக்குங்கிறத பற்றி அங்கே பேச முடியும். நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன், யாரோ 2 பேரும் மேபி 3 மாதம் 4 மாதம் கிளியர் பண்ணலாம், எக்ஸப்ஷனல் அவங்கெல்லாம். அவங்க வந்து பயங்கர நாலேஜாக இருப்பாங்க. சார் அதில் நான் ஒரு ஆளாக இருந்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது. எங்களுடைய வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். முடியாதுங்க. நான் வந்துட்டு யார் மேலே எதையும் திணிக்கலாம் விரும்பலை.
உங்களுக்கு வந்துட்டு அடுத்த பிடபிள்யூ எக்ஸாம் படிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷனை. கடைசி நின்றுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சார் 100 வேகன்சி வந்துருச்சு சார், ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, நீங்கள் படிக்கலாம், கிளியர் பண்ணலாம், நம்ம கொடுக்குறது இல்லை, அவ்வளோதான். நாங்கள் அதை பண்ணுறது இல்லை, எங்களுக்கு அது எத்திக்ஸாக படலை, அவ்வளோதான். மற்றபடி அது முடியாது நான் சொல்ல வரல. எல்லாமே சாத்தியம்தான், எல்லாத்துக்கும் சாத்தியம்தான். உடனே நீங்கள் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணக்கூடாது. சார் நான் 3 மாதம் கிளியர் பண்ணி காமிச்சிட்டேன், இல்லை கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்னுடைய ப்ரொஃபஷனே இப்போ டீச்சிங் தான். இப்போ நான் கூட தான் என்னால் வந்துட்டு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து சும்மா 2 வாரம் நான் கிளியர் பண்ணணும்னு போட முடியும், பேச முடியும். ஜஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் எக்ஸாம்ஸுக்காக மட்டுமே டெடிக்கேட்டடாக ரிவைஸ் மட்டும் பண்ணி நான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன்னா அது 2 வீக்ஸ் எஃபோர்ட். அது 5 இயர்ஸாக டீச் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து. அது 2 இயர்ஸ் எஃபோர்ட், 2 வீக்ஸ் கிடையாது. நான் சும்மா சொல்லலாம் வியூஸ்க்காக வேணாம். 2 வாரத்தில் படித்து கிளியர் பண்ணேன், 3 வாரத்தில் படித்து கிளியர் பண்ணேன்னு. எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் மினிமம் 1 இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போடுவாங்க. மினிமம் 1 இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போடுவாங்க. அதில் ஒரு சில எக்ஸப்ஷனல் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசலைங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி, எல்லாரும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க முடியாது, ஓகேங்களா? அவங்களுடைய பாஸ்ட் லைஃபு, அவங்க என்னென்ன விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைலி அப்ரிஷியேட்டபிள், ஓகேங்களா? ஆனால் அதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் அங்கே மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குங்க. 2 மாத கோர்ஸு, 3 மாத கோர்ஸு எப்படி பாசிபிள்? எப்படி 2 மாத கோர்ஸ் 3 மாத கோர்ஸ்லாம் பாசிபிள்? எனக்கு புரியவே இல்லை. 2 மாத கோர்ஸுங்கிறாங்க, 3 மாத கோர்ஸுங்கிறாங்க. நல்லா சம்பாதிக்க முடியுங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டால். இப்போ என்னடா நல்லா சம்பாதிக்க முடியும் 3 மாத கோர்ஸ் போட்டால்? நீங்கள் 3 மாத கோர்ஸை வாங்குவீங்க, பயன்படுத்தி திருப்பி மறுபடியும் வருவீங்க. எனக்கு தெரியும். அதில் வந்து எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரானரியாக இருப்பாங்க? 1% சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? நிறைய பேர் என்ன சுற்றிலும் நிறைய பேர் பேசுகிறாங்க, நீ என்ன சம்பாதிக்க இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி திரிகிற, அப்படி பண்ணிட்டு இருக்கிற, 8 மாத கோர்ஸ் தான் கொடுப்பியா? ஆமாம், அப்படி தான் கொடுப்பேன், 8 மாத கோர்ஸ் தான் கொடுப்பேன். என்கிட்ட கோர்ஸ் வாங்கி படிக்கிற 100 பேர் படிக்கிறாங்கன்னா 20 பேர் கிளியர் பண்ணணும். அப்படி 20 பேரோட கிளியர் பண்ணலன்னா அப்போ நான் என்னத்துக்கு வந்து கோச்சிங் நடத்தணும், என்னத்துக்கு நான் கிளாஸ் நடத்தணும்? ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் இதுதான். என்னுடைய அப்ஜெக்டிவ் மணி பேஸ்டு கிடையாது, வேல்யூ பேஸ்டு. டெஃபினெட்லி வேல்யூ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பணத்தை தர போகிறீங்க, ஓகேங்களா? நான் வேல்யூ தான் கொடுக்க வந்திருக்கேன். நான் அந்த வேல்யூ கொடுக்குறது மட்டும் தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா? சும்மா 2 months 3 months இந்த ஷார்ட் கட்டு அப்படி பறக்க விட்டுறலாம், இப்படி தெரிக்க விட்டுறலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கான்செப்ட் டீச் பண்ணுவோம், ஓகேங்களா? அதை வந்து பாருங்கள். ஓகே, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 16. ஏன்னா அவ்வளோ கோவம் வருது. எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது தான் நின்றுக்கிட்டு எவ்வளோ வேகன்சி வரும், வேகன்சி பற்றியில் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? முதல்ல 10 வேகன்சி இருந்தாலும் அவன் படித்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். காம்படிஷனே கிடையாது. இங்கே காம்படிஷனே இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேகன்சினா இதெல்லாம் குரூப் எக்ஸாமா? அங்கே தான் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இங்கே என்னங்க இது லாஜிக்? 10 ஸ்கொயர் + 1 110, 12 ஸ்கொயர் 144 + 1 145, 24 ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க 576 வரும், S + 1. 26 ஸ்கொயர் என்ன வரும்? 26 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 676 வரும். ஆனால் 675 இருக்குது. ஓகேங்க, -1 வருது. 26 ஸ்கொயர் -1. ஸோ இதான் ஆட் நம்பர், ஓகேங்களா? ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின் பாருங்கள். ஸ்கொயர் பேஸ் பண்ணி அழகான ஒரு கொஷின் வந்திருக்கு. ஒரு 14வது கொஷின். ஓகே, கொஞ்சம் ஓவராக பேசிட்டு நினைக்கிறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகே ரைட். இது என்னங்க 23 37 41 51. என்ன லாஜிக் இதில் இருக்குது? இதில் எதுவும் ஸ்கொயரும் கிடையாது காமனாக. ஆனால் ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியுது. 23 ப்ரைம் நம்பர் கன்ஃபார்மு, 37 ப்ரைம் நம்பர் தான், 41 ப்ரைம் நம்பர் தான். ஆமாம், ப்ரைம் நம்பர் தான். 51 ப்ரைம் நம்பர் கிடையாது. எஸ், 51 ப்ரைம் நம்பர் கிடையாது. ரைட் 51. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 51 இது நாட் ஏ ப்ரைம் நம்பர், நாட் ஏ ப்ரைம் நம்பர். சார் என்ன சார் ப்ரைம் நம்பர்லாம் சொல்கிறீங்க, என்ன சார் கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்காதீங்க. ப்ரைம் நம்பர் பற்றி தெரியணுமா? ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய்ட்டு ப்ரைம் நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரைம் நம்பர் ப்ரீ ஃபில்டரான்னு போடுங்க. ஓகே, யூடியூப்பில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. எல்லா குப்பைகளையுமே வந்து ப்ரொமோட் பண்ணி விட்டு அவனுங்களை நம்ம தான் வளர்த்து விட்டு அவனுக்கு வந்து கிடைக்குது இது கிடைக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ்லாம் யூடியூப்பில் கிடைக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. என்னங்க நீங்கள்? சரி போங்க, நான் உங்களுக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நிறைய கிடைக்குங்க கண்டென்ட். உங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து நெகட்டிவிட்டி தேடி போயிட்டு அவங்க அப்படி கண்டென்ட் போட்டு பெரிய ஆளாக வராங்க அப்படி போகிறாங்கன்னா நம்ம தானே சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே 11 26 16 33 தண்ணி சொல்கிறேன்.
ஹீட்டாக இருக்கான்னு பார்ப்போம் லேப்டாப்பு. அப்பா கொதிக்குதுங்க. அப்பா கொஞ்சம் சார்ஜர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இருப்பானா மட்டும் தெரியலையா. ரைட் பாருங்கள். லைட்டாக ஆடுறான். 11:26 இதுவும் லாஜிக் தாங்க. முழுக்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். 16:32 ஓகே. 13:28 விளங்கும். 18:32 இப்போது பாருங்கள். 11x2 20 பாருங்கள் இந்த லாஜிக் வரும் பாருங்கள். 11x2 24 ப்ளஸ் 2 26. அதே மாதிரி 16x2 32 ப்ளஸ் 2 வராத. ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 11 ப்ளஸ் 15 ஓகே. மாதிரி 16 ப்ளஸ் 15 போட்டால் என்ன வரும்? ரைட் விடுங்க, அதுவும் ஒர்க் ஆகலை. இது என்ன லாஜிக் இருக்குது வேறு? இதை ஃபுல்லாக நம்ம போட்டு பார்க்கலாம், ஏதாவது நமக்கு குழப்பம் பார்ப்போம். 13x2 26 ப்ளஸ் 28. ஆமாம், 18x2 36 இது 33 36. வெயிட் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1833 ஏன்னா லாஜிக் வேறு வழியே கிடையாது இதுக்கு தாண்டி. 18 எப்படி இருங்க பார்ப்போம் புக்கில். 33 தான் போட்டிருக்கு. ஆமாம், இப்போ இல்லை. என்னடா இது விசித்திரமாக இருக்குது. இது 32 ஓகே ரைட்டுங்க. 11 + 15 வந்து 26 சரி. அடுத்தது 16 + 15 என்ன வரும்? இது வரமாட்டேங்குதா? 31 வருது. 13 + 15 28. 18 + 15 சாரி இது 33. இதுவும் 33 எஸ். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த இதுதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. எது ப்ராப்ளமாக இருக்குது? 1633 தான் ப்ராப்ளமாக இருக்குது. அவ்வளோதான் கரெக்டாக. மற்ற எல்லாம் பாருங்கள் 15 ஆட் ஆகுது. 11 + 15 26. 16 + 17 தான் வந்து என்ன வருது? 33 வருது. அதே மாதிரி 13 + 15 வந்து 28 வருது. 18 + 15 நமக்கு என்ன வருது? 33 வருது. ஓகேங்களா? ஸோ 18th கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, அடுத்து சீரியஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் சீரியஸாக சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் என்ன? 19 தான். கொஸ்டின் நம்பர் 19 என்ன கேட்குறாங்க? கேள்வி LMK. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜஸ்ட் லெட்டர்ஸ் போட்டுங்க. 12, M-னா 13, K-னா 11, K11. ஓகேங்களா? அடுத்து F-னா என்ன? F6, G7, E என்ன? E5, Z என்ன? 26, A1, Y என்ன? 25, T என்ன? 20, U என்ன? 21, S 19. அவ்வளோதான், முடிஞ்சுப்போம். அவ்வளோதான். -6 -6 ஓகே. அதே மாதிரி பாருங்கள், இங்கே -6. எப்படி சார் 26 -6ங்கிறீங்கன்னா 6 - 6 0, 26 - 0 26 வரும். ஓகேங்களா? 7 - 6 1, -5 5 - 6 என்ன வரும்? -1 -1 என்ன? 26 - 1 25. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? 26 - 6 என்ன? 20. 1 - 6ங்கிறது என்ன வரும்? -5. ஸோ 26 - 5 என்ன வரும்? 21. அது மாதிரி இங்கே -6 போட்டிங்கன்னா 19. ஸோ லாஸ்ட்டாக அப்போது நமக்கு தெரிஞ்சிச்சு லாஜிக்கு -6 தான் லாஜிக். -6 அப்போது 20 - 6 என்ன வரும்? 14. 14னா என்ன? 14னா என்ன? ரைட்டுங்களா? 14னா என்ன? அப்புறம் 21 - 6 என்ன வரும்? 21 - 6 அப்படிங்கிறது 15. 15 + 6 தான் 21. 15னா ஓ. அப்புறம் 19 - 6 என்ன வரும்? 13. 13னா என்ன? NOM இருக்கான் பாருங்கள் ஆப்ஷனில். எஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 19 கொஸ்டின் ஆச்சு. இப்போ 20வது கொஸ்டின்.
20வது கொஸ்டின். ஆர்எஸ்கே, ஆர் என்ன? வாங்க கடகடன்னு போடுங்க, வாங்க யோசிச்சுட்டு. ஆர்எஸ்கே டிவிஎம் அப்படின்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ண போதுன்னா சால்வ் பண்ணுங்கள், அது ரொம்ப இழுத்துரும். ஸோ நான் டேரெக்டாக போடுறேன். ஆர் என்ன? ஆர் வந்து 18, எஸ் என்ன 19, கே 11, ஓகேவா? டி என்ன? T20, வி என்ன 22, எம் என்ன 13, வி என்ன 22, ஒய் என்ன 25, ஓ என்ன 15, எக்ஸு 24, பி 2, Q 17. ஓகேங்களா? ஸோ நம்பருக்கான லெட்டர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா? ரைட்டு. என்ன வரும்? +2 +3 +2 +2 +3 +2 +2 +3. எப்படி சொல்கிறீங்க கேட்டிங்களா? 25 +3 என்ன? 28. 28னா என்ன? 28 அப்படின்னா 26 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 2 +3 +2. ஓகே, அப்போ அகைன் என்ன வரும்? +2 +3 +2 தான் வந்து ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்னங்க வரும் பாருங்கள். 24 + 26 வருமா? Z. 2 + 3 5. 5னா என்ன? E5. E5வா? ஆமாம், E5. 17 + 2 என்ன வரும்? 19. 19னா எஸ். EZ இருக்கா? இது ZS D. எஸ். கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 என்னென்ன கேட்குறாங்க? KPM. கே என்ன? கே 11, பி வந்து 16, எம் என்ன 13, பி என்ன? பி 16, பி 22, ஆர் 18, யூ 21, பி 2, டபிள்யூ 23, Z 26, H 8, பி 2. ரைட்டா? இப்போ அப்படியே வாங்க, என்ன வரும்? +5. ஓகே, டின்க மாற்றலாம். +5 இங்கே +6 அகெயின் +5. அது ரிப்பீட் ஆகுதான் பாருங்கள். +5 +5 தான் ரிப்பீட் ஆகுது. இங்கே +6 ரிப்பீட் ஆகுதான் பாருங்கள். 28 - 26 22 கரெக்டு தான். +5 23 கரெக்டு தான். +6 போட்டால் 8, +5 போட்டால் 28னா 2 கரெக்டு. அப்போது +5 +6 +5 ஒர்க் ஆகுது. ஓகே, +5 +6 +5. அப்போ என்ன வரும்? 26 + 5 என்ன வரும்? 31. 31 - 26 என்ன வரும்? 5. 5ங்கிறது என்ன? 5 அப்படிங்கிறது E5. E5 E. 8 + 6 என்ன வரும்? 14. 14ங்கிறது N. 5 + 2 7. 7னா G. ENG இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கொஞ்சம் ஆல்டர் ஆகிருக்கு. இதுதான் ஆன்சர். 21 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 22. இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியலையே. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா என்ன மாதிரியான ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. கிறுக்கு பிடிக்கும். 35, 39, 48, 64, 89 என்ன? அடுத்தது நீதான். அந்த மாதிரி தான் இருக்குது. +4. ஓகே, இங்கே என்ன வரும்? +2 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வரும்? 9. எஸ், 9. அப்புறம் இது 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 64ஐயும் 48 சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? +6 16 வருது. ஓகே, அடுத்தது இங்கே +5 to 25. ஓகேவா? இது பார்த்தாலே தெரியல உங்களுக்கு என்னென்ட்டு. 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். ஈஸி. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்போ அடுத்தது என்ன? அடுத்தது வந்து 6 ஸ்கொயர். +6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. 89, 36. அப்போது 15 ரிமைனிங் 1 12. 125 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அவங்க. 23. வாடா, ஈஸியாக இருந்துச்சு அது. இதில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது இல்லையா? 23 என்னங்க இது கம்மியாக இருக்குது. 41, 13, 54, 67, 121. என்னடா இது?
தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்படி இருங்க. என்னடா இது? எப்பவுமே முதல் நம்பரோட 2 நம்பர் கம்மியாச்சுன்னு வைங்களேன், முதல் நம்பரோட பாதியாக 2 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, 13 வந்து எந்த விதத்துலையுமே 41 இது பண்ணாது. 41 ஒரு ப்ரைம் நம்பர், ஒரு காசுக்கு ஆகாது 41. ரைட்டு, என்ன பண்ணலாம் அப்போது? இன்னொரு வழி ஒன்று இருக்குங்க உங்களுக்கு. வந்து இந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அடிஷன் கண்டிப்பாக பண்ண முடியாது. சப்ட்ராக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் ரிஸ்க்கு. ஓகே, அது பண்ண வேண்டாம். மூணாவதாக ஒரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? அடிஷன் பார்த்துட்டிங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டீங்க, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க. மூணாவது ஒன்று பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். என்ன வரும்? 4 5 54 வந்துருச்சா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க 67. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் வருதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்காதான் ஃபைனல் நம்பர். முடிஞ்சா? என்ன சார் ரொம்ப சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல சார்ங்கிறீங்களா? இப்படி லாஜிக் இருக்குது. எப்படி? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 54 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 67 கிடைக்குது. அப்போ 54 67 ஆட் பண்ணும்போது எனக்கு 127 கிடைக்குதுன்னா 67 121 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 188 ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபினிஷ்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 24, கொஸ்டின் நம்பர் 24. இதில் என்ன சூனி வச்சிட்டாங்கன்னு தெரியலையே. ஆனால் சீரியஸ் பேஸ் பண்ணி பாருங்களேன் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு. போன எஸ்எஸ்சி, அதுவும் ஜேஇ 2018 தான், இதுவும் 18 தான், ஆனால் வேறு செஷன் இது. ஓகேங்களா? பாருங்கள், சீரியஸில் மட்டும் 1 2 3 4, இது அதில் தான் ஒரு 4 5 கொஸ்டின் வருது. 6 கொஸ்டின் வருது பாருங்கள். 6 கொஸ்டின் வருது சீரியஸில் மட்டும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. நீங்கள் வந்து சிபிடபிள்யூடியில் ஒரு ஜேஇ ஆயிடலாம். அதுலேருந்து கொஞ்சம் காலத்தில் சீக்கிரமே நீங்கள் வந்து நல்ல பெரிய பெரிய போஸ்டிங். எஸ்எஸ்சி பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் பற்றி நான் பேசி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சியாக இருக்கலாம், யூபிஎஸ்சி ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணிவிட்டு வயசு போயிடுச்சுன்னு அழுகாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏஜ் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் விட்டுறாதீங்க. அப்புறம் வந்துட்டு அச்சா பூச்சான்னு கத்தக்கூடாது. ஓகேவா? ஸோ காற்றுள்ள போதே தூற்றுக்கொள், அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ரெண்டே கூட்டி பாருங்கள். என்ன இதில் வாய்ப்பே இல்லை. இது அடிஷன் வச்சு ட்ரை பண்ணுவோமா? சரி பாருங்கள், பார்ப்பேன் என்ன வரும். ப்ளஸ் என்ன வரும் 4 1 14. இது ரெண்டையும் இது பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 14 கிடைக்குமா? அப்போ 9 + 14 23. இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 15லேருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 7 4 2னா 2 27 வருது. அடுத்தது இது ரெண்டையும் பாருங்கள். 103 50 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? 3 53. எஸ், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 0 1. ஒரு ரெண்டுமே இல்லை போ. இது என்ன எண் இருக்குது? 14 27 53 165 105. ஓகேங்களா? சரி, இது எதாவது பண்ண முடியுதான் பார்ப்போம் வாங்க. ப்ளஸ் 3 1. அப்புறம் இது ரெண்டையும் பாருங்கள் என்ன வரும். ஒர்க் ஆகாது போலையே. 26. அடுத்து இது ரெண்டையும் போட்டால் 252. ரைட்டு. அப்புறம் பாருங்கள் ஒன்றும் இல்லை. 13 26 52. இதில் பாருங்கள் ஒரு வழி இருக்குது. அதாவதுங்க இது என்ன? 13. இது 13 × 1. இது என்ன? 13 × 2. இது என்ன? 13 × 3. அப்போது அடுத்தது என்னவா இருக்கணும்? 13 × 4 இருக்கணும். 4 என்ன வரும்? 12 remaining 1 4 5. தப்பு. எஸ், 1 2. அப்போ இதுவும் தப்பு. எஸ், என்னடா? அப்போ 13 × 3 இல்லை, இது 13 × 4. என்னடா அது? ஒரு வேளை கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக் இருக்குமா? செக் பண்ணிடுவோமா ஒரு வாட்டி? ஏன்னா ஏன்னா அது நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம். ஆனால் இது வரைக்கும் நான் செக் பண்ண இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினில் கூட மிஸ்டேக்கே இருந்ததில்லை. என்ன நம்மளுடைய கான்செப்டில் தான் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கு. 9 23 50
103, 208. சரி ரைட், அவ்வளோதான். அப்போது கரெக்டாக தான் இருக்குது கொஸ்டின். 13 அப்போ இது ஒர்க் ஆகலை. வேறு ஏதாவது வழி இருக்குமா பார்ப்போம் வாங்க. வேறு என்ன வழி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? +13. இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸு +26. 26 × 26 வந்து 52. ஏங்க அங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிட்டு பாருங்கள். சிம்பிள் 13 × 2 போடுங்க 26. 26 × 2 போடுங்க 52. அப்போ அடுத்தது வந்துட்டு 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 0, ரிமைனிங் 1, 110. எஸ், இவன் தாங்க அடுத்த இதுவாக இருப்பான். 110 இவனை ஆட் பண்ணணும். 110 புரிஞ்சுதா? 110, 105. நான் சொல்லலை, லாஜிக்குங்க, பியூர்லி லாஜிக். இந்த சம் சால்வ் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க கூட ஒரு சில பேர் கூட தோணிருக்கலாம், என்ன இந்த ஆள் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்கன்னா. இதுதான் சொல்கிறேன்லங்க, இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு மட்டும்தான். என்ன வரும் பாருங்கள், 208, 215 என்ன வரும்? 3 ரிமைனிங் 1, 443 இருக்கா? 443 தான் ஆன்சர் இருக்கா? தப்பு. என்னடா ரொம்ப ஆர்வமாக வந்தேன், பல்ப் ஆயிடுச்சு. ஓகே, 110, 5, 1, 2, 215. ஓகே. ஐயோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்டை மேலே கொண்டையும் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒழுங்காக அடிஷன் பண்ணல பாருங்கள். 13 ரிமைனிங் 1, 2, 4, 423, 423 அதுவும் ஆப்ஷன் இல்லையா? அப்போ என்ன மிஸ்டேக்கு? முதல்ல வந்து நான் திருப்பி ரீசெக் பண்ணுறேன். ஆனால் இந்த சீரியஸில் நான் ரொம்ப வீக்குங்க, எரிச்சலாக இருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? ஓகே, 2 2 சார். ஓ சாரி 52 × 2 என்னங்க வரும்? 4, 10, 104 வரும். ஆனால் நான் 110 போட்டு வச்சுருக்கேன். மைண்டுக்குள்ளே கால்குலேட் போடும்போது இப்படி தாங்க மிஸ் ஆகுது நிறையா. அப்போது 105 + 114 என்னங்க வரும் பாருங்க? +9, 1, 2. அப்போது 208 + 219. 208 + 219 என்ன வரும்? 17 ரிமைனிங் 1, 2, 4. அடா போங்க ஐயோ, எனக்கு ஒழுங்காகவே ஆன்சர் வர மாட்டேங்குது எதுக்குமே. நானும் என்னடா ஒழுங்காக வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது. என்னங்க இது ஆட்டாய் கலைஞ்சிங்க, முதல்ல இருந்து கோடை போடுங்க. நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன் என்ன மிஸ்டேக் பண்ணுன்ட்டு. லாஜிக் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் எங்கேயோ சொதப்புது. ஓகே, ஐயோ சாரி. எத்தனை சாரி? இங்கே என்னங்க போட்டுக்கோங்க, 104 தானே போட்டுக்கோங்க. எங்க ஐயோ அப்போ அடப்போங்க. ஐயோ ரொம்ப டயர்டாகுது, எனக்கு முடியலை. நிறைய சம்ஸ் ஒரே நேரத்தில் கொஞ்சம் சால்வ் பண்ணுறேன். டீச் பண்ணுறதுனால ரொம்ப நாக்கு தள்ளுது எனக்கு, அதான் முடிய மாட்டேங்குது. 209. ஓகே, அப்போ 208, 209 என்னங்க வரும்? 417ங்க. இவனதான் ஆப்ஷனில் இருக்கானாங்க, இல்லை நம்மளை சாவடிக்க போடணும்னு தெரியலையே. 417 இருக்கா ஆப்ஷனில்? எஸ், ஆப்ஷன் C தான் கரெக்டு. எத்தனை கொஸ்டின் இருக்குது ஒரு பாட்டு வரேன்? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்பா, இன்னும் 7 கொஸ்டின் இருக்கா? எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம் நம்ம? கண்டிப்பாக ரெஸ்ட் வேணுங்க, எனக்கு முடியலை. 24 வரைக்கும் போட்டிருக்கோமா? ஏங்க நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். முடியலைங்க, ரொம்ப வேறு செய்யுது உடம்பு வேறு. இதான் வந்து பாருங்கள், சின்ன சில்லி மிஸ்டேக்லாம் ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்குது. 24 சால்வ் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா, நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ மட்டும் லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். 40 நிமிஷம் தான் ஆச்சா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இந்த வரேன், கன்டினியூ பண்ணலாம், முடியும் என்னால். தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படி இருங்க. ஓகே, இந்த சம் சால்வ் பண்ண பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 25. ஏன்னா இந்த மாதிரி சம்லாம் சால்வ் பண்ணும்போது எனர்ஜி ரொம்ப முக்கியம். பயங்கர வேர்வையாக இருக்குது எனக்குங்க. ரைட்டு, கொஸ்டின் நம்பர் 25 போடலாம் வாங்க. 1 மணி நேரம் கூட அவ்வளோ, ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாதிரி சீன் போட்டுருக்குறேன். கொஸ்டின் நம்பர் 25 என்ன கேட்குறாங்க?
சாவனிஸ்ட். ஓகே, இதில் எது வந்து வேர்டாக ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா பிரித்து மேயணும். ஓகேங்களா, சாவனிஸ்ட். ஓகே, வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆப்ஷன் ஏ பாருங்கள், செயின். சி இருக்கா? சி இருக்குது. ஹச் இருக்கா? ஹச்சும் இருக்குது. ஏ இருக்கா? ஏயும் இருக்குது. ஐ இருக்கா? ஐயும் இருக்குது. என் இருக்கா? எண்ணும் இருக்குது. அப்போ இது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதால் வந்து என்ன செய்ய முடியும்? இட் கேன் பி பாசிபிள். ஓகேங்களா, இட் கேன் பி ஃபார்ம்டு முடியும். ஓகே, இங்கே பாருங்கள், ஏ இருக்கா? ஏ இருக்குது. சி இருக்கா? சியும் இருக்குது. யூவும் இருக்குது. டி இருக்காங்க? டியும் இருக்குது. இ இருக்காங்க? இ இருக்கா? இ எங்கே இருக்குது? இதில் இ இல்லை. ஃபினிஷ்ட். அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சிச்சு. ஆமாம். அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 26. ரைட்டு. இது என்னங்க இது? சாட்டிவா, ஏதோ ஒரு வார்டு. என்ன வார்டுங்க பாருங்கள். வேர்டுக்கு போக போக நம்மளை வந்து டீச் பண்ண பைத்தியம் முடிக்க வச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது. சாட்டியோ, சாட்டியூ. இது நம்ம நண்பன் படத்தில் வர காமெடி மாதிரி இருக்குல்ல, பைசெந்திலேட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. டிப்யூ எஃபிவியா. சார் ஏதோ வித்தியாசமான மொழி பேசுகிறீங்கன்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடுறது எனக்கு கேட்குது. என்னங்க இது பாருங்கள், சாட்டிவா டிப்யூவி. இது வந்து பாகுபலி வில்லன் மாதிரி இருக்குல்ல. C3 H8 A1 T20 E5 A1 U21. எனக்கு 19 வருது பாருங்கள். T4 I6 I5 இல்லை I6 தானே? I5 ஒரு I6 இல்லை I9. சாரி I9 B2 U21 F6 B2 V22. நீங்கள்லாம் ஆஃப்லைன் கோச்சிங்கில் கூட இருந்தீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் உரிச்சு படிக்க வச்சுருவேன். உட்காந்து படின்னு அசைன்மெண்ட்டாக கொடுத்தே அவங்களை வந்து முடிச்சு விட்ருவேன். அவ்வளோ இது இருக்குது எனக்கு. ஏன்னா இதில் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு கொஸ்டினே வருது பாருங்கள். இந்த கோடிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வருது. உட்காந்து நான் இப்போ ஓகே ஆஃப்லைன் கோச்சிங் நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேங்க, தயவு செஞ்சு ஒரு லெட்டர் இருக்குன்னா அதனுடைய நம்பர், ரெஸ்பெக்டிவ் நம்பரை தயவு செஞ்சு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. எம்மா 13 தெரியணும், O15 தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஓகேவா? +1 +1 +1 +1 எஸ் +1 +1 +1 எஸ். அப்போ இதுவும் +1 +1 தான் இருக்க முடியும். அவ்வளோதான், லாஜிக் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்களே உங்களை வந்துட்டு சொல்லிக்கோங்க. ஓகேங்களா, நான் இந்த மாதிரி இத்தனை தடவை எழுதி பார்க்க போகிறேன். F6 O15 X24. ஓகேங்களா, உங்களை யாரும் கம்பல் பண்ண கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் படிக்க வந்திருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டிங்கன்னா இன்றைக்கி பார்க்குறோம் அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ மோசமான கஷ்டமான காலங்களில் நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி கவர்மெண்ட் போஸ்டிங்லேயே உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டேபிள் செட்டில். ஓகே, நாளைக்கு உங்கள் பிள்ளையோட லைஃப், நாளைக்கு உங்கள் லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எஃபோர்ட்டை போட சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து யாரையும் கம்பல்லாம் பண்ண கிடையாது. ரைட். G சரி, 6 + 1 7 G, அப்புறம் 16 P, Y, 24 + 1 25 Y இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 26 கொஸ்டின் ஆச்சு. அடுத்து என்ன இருக்குது? இன்னும் இருக்குது, ஆபத்து. வாங்க, 1 இருக்குது. இதுவும் லாஜிக் பேஸ் பண்ண கொஸ்டின் தாங்க. பாட் மாஸ் தெரியணும், இல்லைனா கஷ்டம். 27 இந்த இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடுது, நான் பார்த்துக்கோங்க. 100. ஓகே, இங்கே இன்டூ இருக்கா? அதாவது மல்டிப்ளிகேஷன் ரெப்ரசன்ட்ஸ் என்ன? டிவிஷன் 5. அப்புறம் ப்ளஸ் ரெப்ரசன்ட்ஸ் மைனஸ், அப்போ என்ன? ப்ளஸுக்கு பதிலாக -5. அப்புறம் மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் 12. மைனஸ் என்ன? மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் என்ன? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 12. அப்புறம் டிவிஷன் ரெப்ரசன்ட்ஸ் ப்ளஸ்ஸா, ஸோ +6. அப்படி தான் சால்வ் பண்ணுவோம். என்ன வரும்? ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். 20 -5 × 12 + 6 என்ன வரும்? 20 - 12 × 5 கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இல்லையே, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 100 × 5 + 15 - 12 / 6. ஓகே, 100
மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன். ஓகே, டிவிஷன் 5 ப்ளஸ் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டாச்சு. 5 5 5 ஓ சாரிங்க 15. அப்போது மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகே, 15 × 12 என்ன வரும்? 10 ரிமைனிங் 1 2 3 5 1 0 8 1 180 ப்ளஸ் 6. நான் எங்கே குழம்பிட்டேன்னா இங்கே தான் யோசிச்சேன், என்னடா 5 இங்கே இருக்குது, மறுபடியும் இங்கே 5 இருக்குன்னு பார்த்தேன். அடுத்தது என்ன? நீங்கள் வந்துட்டு இது 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று -180 + 6 வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 வச்சு என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் எப்படினாலும் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்று நீங்கள் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 20 அப்படியே விட்டுருங்க. -180 + 6 என்ன வரும்? -174. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 174 20 20னா 4 5 154 அவ்வளோதான். -154 எப்படி போட்டிங்கனாலும் இதான் ஆன்சர் வரப்போகுது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 27 முடிஞ்சு 28. இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பேஸ் பண்ண கொஸ்டினாக இருக்குது. 24 36 = 2. ஓகே, 29 61 = 4. ஓகே, 19 26 = 2. ஓகே, என்ன கேள்வி? 48 25 என்ன? இதுதான் கேள்வி. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது என்ன சிம்பிளாக வேணாலும் இருக்கலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் எதுக்குள்ளேயுமே என்ன செஞ்சுக்கலாம், எல்லா விளையாட்டும் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன்னா 7 - 4 போட்டால் 3 வருது. அதே மாதிரி 3 - 6 போட முடியாது. அப்போ என்ன செய்யலாம், 2 ஆட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து இங்கே ஆட் பண்ண முடியாது. 4 - 7 போட்டால் மைனஸில் போகும். 6 - 3 தான் இங்கே போட முடியும். அப்போ 2 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 11. இங்கே என்ன இருக்குது? 9. 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 2 கிடைக்குதா? அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. 11 இங்கே 7 மைனஸ் பண்ணுங்கள், 4 வருதா? ரைட்டு. ஆனால் கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மூணாவது நம்ம வெரிஃபை பண்ணணும். 9 + 1 10. இங்கே 8 மைனஸ் பண்ணுங்கள், 2 வருது. அப்போது இதான் லாஜிக். என்ன லாஜிக்கு? 7 + 4 -3 + 6. ஓகே, இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது டாலர் சிம்பிள் கொடுப்பாங்க, என்னெல்லாமோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்ன வேணாலும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் யூ ஷுட் பி ரெடியா? ஓகே, பாருங்கள். இப்போ என்ன வரும்? 4 + 8 -2 + 5 ஃபினிஷ்ட். அவ்வளோதான். என்ன வரும்? 12 - 7 = 5. 5 இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின் இது? 28 29. எப்பா இதுக்கெலாம் ரொம்ப முக்கியம், கவனங்க. 29 எனக்கு அவ்வளோ ஏ இருக்குது. எத்தனை ஏன்னு எனக்கு என்ன முடியல, கண்ணு வலிக்குது எனக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏபி 1 2 3 4 5. அடுத்தது ஏபி 1 2 3 4 5 6. அடுத்தது பி ஓகே. அடுத்தது மறுபடியும் இது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே, சார் என்ன சார் எக்ஸாமே முடிஞ்சு போயிடும் போல இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீ கேட்குறது என் இதை கேட்குது. ஒரு ஏ நான் எக்ஸ்ட்ரா போட்டான்னு கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தேவை லாஜிக் இல்லைங்க, ஆன்சர் தான் தேவை. ஏன்னா அவ்வளோ ஏ இருக்குது. ஒரு ஏ கூட எக்ஸ்ட்ரா கூட நான் போட்டிருக்கலாம். இது பிஏவா? ரைட்டு. இப்போ நமக்கு தேவை லாஜிக் தான் மெயின். இந்த பி இங்கே இருக்குதா? இது வந்து எங்கே வந்திருக்கு? இந்த பி இங்கே வந்திருக்கு. கரெக்டாக இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கு. வெளியேனா எங்கே? பின்னாடி வந்திருக்கு. அடுத்தது பின்னாடியிலேருந்து மறுபடியும் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து எங்கே போகணும்? இங்கே போகணும். இங்கே 3rd பொசிஷனில் போய் இருக்கணும். இங்கே பி இருக்கணும், மற்ற எல்லாமே ஏவாக இருக்கணும். இதுதான் இருக்கணும். இது ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறது வந்து தேடுங்க. ஓகேங்களா? ஆப்ஷனில் வந்து இங்கே பின்னாடி இருந்து ஏ தேடுங்க. இங்கே பிஏஏ இருக்கா? இங்கே பிஏஏஏ இருக்குது. இல்லை 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 ஏ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷ்ட். இது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு சீக்வன்ஷியல் சர்க்யூட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது EEE டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 30 டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் எவ்வளோ அசால்ட் பண்ணிடலாம் தானே? அப்போது பார்த்து பயந்த கொஸ்டின்லாம் இப்போ அசால்ட் பண்ணிட்டு போயிடலாம். சப்பா கொஸ்டின் இப்போது பார்ப்போம் வாங்க.
சிம்பிளாக ஒரே இதில் போட்டு முடிக்கிற பாருங்க. அதுதான் நம்ம வந்து ஃபுல் சப்ஜெக்ட்டுமே வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சது. என்ன இருக்குது? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஓகேவா? பார்ப்போம். A plane takes off and flies 30 kilometers south. 30 kilometers south. Okay, 30. அடுத்தது. Then it turns east and flies 10 kilometer. இங்கேருந்து 10 kilometers போகிறாப்புல. ஓகே. அங்கேருந்து லெஃப்ட் டைரக்ஷன் 25 kilometers போகுது. இங்கேருந்து லெஃப்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். ஓகே, நான் அது எப்படின்னு சொல்லி கொடுத்த முன்னாடி ஸோ நான் இப்போ அதை போட்டு நான் வளவள நடத்தி டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல உங்களை. இது எத்தனை? இது 10, இது 25. ஓகே, அடுத்தது. தென் இட் டர்ன்ஸ் அண்ட் ஃப்ளைஸ் 10 kilometers டுவார்ட்ஸ் வெஸ்ட். இங்கேருந்து 10 kilometer மறுபடியும் வெஸ்ட் நோக்கி போகுது. முடிஞ்சிருங்கிறவே முடியும் 10. ஓகே, அடுத்தது. வேர் இஸ் தி பிளேன் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். பாருங்கள், ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து பாருங்கள். மொத்தம் எத்தனை கிலோமீட்டருங்க? 30 kilometer. இது 25 kilometer கடந்தாச்சு. அப்போது இது ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னா இது ஃப்ளைட்டோடைய கரண்ட் பொசிஷன். கரெக்டுங்களா? அப்போ என்ன இருக்கும்? வெறும் 5 kilometer தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். 5 kilometer எந்த டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஃப்ளைட்டு சவுத் டைரக்ஷனில் இருக்கும். சவுத் டைரக்ஷன் 5 kilometers இருக்கான்னு பாருங்கள். 5 kilometers சவுத். ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சா. இது உட்காந்துலாம் நம்ம உட்காந்து ஆய்வு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 31. கொஸ்டின் நம்பர் 31 போதும், இதோட முடியுது செஷன். ரைட், நிறைய விளையாடுன்னு பேசிட்டு நினைக்கிறேன் அந்த கிளாஸில். கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் இடையில. வேறு என்னங்க, சும்மா வந்துக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் நின்றுக்கிட்டு ஒரு 3 மாதம் கோர்ஸ் தாங்க, 2 மாதம் கோர்ஸ் தாங்கன்னா கொடுக்கலாங்க, நல்லா சம்பாதிக்கலாங்க கொடுத்து. அதெல்லாம் எத்திக்ஸ் கிடையாதுங்க. எனக்கு அது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு எத்திக்ஸ் இருக்கும். எனக்கு அது சரின்னு படலை. ஓகே, உங்களுக்கு அது சரின்னு படக்கூடாது. நான் தான் சொல்லுவேன்ல, எனக்கு என்ன ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தாங்க இருக்கும். எல்லோரும் வந்துட்டு 1 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கவங்களா போயாருங்க, கேனா போயிடலாங்க. முடியாதுன்னு சொல்ல வரல, தேவையில்லாமல் போட்டு ரஷ் பண்ணாதீங்க. நான் பார்க்குற சில பேர்னா 13 மணி நேரம் 14 மணி நேரம் உங்கள் வீடியோ கிளாஸ் பார்த்து நான் படித்து கிளியர் பண்ணிடுவேங்கிறாங்க. சரிங்க, என்னங்க ஆகும் கண்ணு? நான் கேட்குறேன், கண்ணு என்னங்க ஆகும்? என் வாய்ஸை கேட்டாலே அப்புறம் உங்களுக்கு எரிச்சல் வந்துடும். இந்த ஆள் பேசி பேசி ஏன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் புக் எடுத்து படிக்க போகணும், நீங்கள் கிளம்பினாலுமே ரொம்ப டஃப்பான ப்ராசஸ்ஸு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட், பாருங்கள். 2 motorcycles ride start from the same point. Rider A goes 15 kilometer north. நார்த் டைரக்ஷன் நோக்கி 15 kilometer போகிறாங்க. ஓகே, 15 kilometer நார்த்து. ஓகே, அடுத்தது அங்கேருந்து ரைட் ஒரு 8 kilometer போகிறாப்புல. 8 kilometer ரைட்டு. ஓகே, அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரா இவர் ரைடர் ஏ. அடுத்து வந்து ப்ளூ இன்க் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். பி கோஸ் 9 kilometer வெஸ்ட்டு. இங்கேருந்து 9 kilometer வெஸ்ட் நோக்கி போகிறாப்புல பி. தென் டர்ன் நார்த் அண்ட் ரைட்ஸ் 4 kilometer. அங்கேருந்து 4 kilometer நார்த்து நோக்கி போகிறாரு. ஓகே, தென் அங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 17 kilometer போகிறாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 9 kilometer. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 17 kilometer. எப்படி? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 9 kilometer. ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 9 kilometer. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 kilometer போட்டிங்கனாலும் மொத்தம் 17 kilometer. பி இங்கே வந்து நிற்கிறாப்புல. சரி, ரைட்டு. வேர் இஸ் ரைடர் ஏ? ரைடர் ஏ எங்கே இருக்கார்? வித் ரெஸ்பெக்ட் டு பி. பியில் இருந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்ரு? முதல்ல எத்தனை கிலோமீட்ரு? முதல்ல இங்கேருந்து கீழேருந்து மேலே எத்தனை கிலோமீட்டர்? 15 kilometer. ஓகேங்களா? மொத்தமாக 15 kilometer. ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் 4 kilometer. அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்ரு? 11 kilometer. 11 kilometer நார்த் டைரக்ஷன். பி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நான் நம்புகிறேன். இப்போ வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் 31 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி செஷன். நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே வரலாம். இன்னும் நீங்கள் 2 digitல தான் பார்க்குறீங்க, பார்த்துக்கோங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியாது.
உங்கள் கையில் தான் நான் கொடுத்துட்டேன். என்ன செஷன் நான் கன்டினியூ பண்ணணும்னா டெஃபினெட்லி ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஓகே, இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான செஷனாக வந்து நான் நம்புகிறேன். எதாவது கொஞ்சம் பேசிட்டு ஓவராக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.